தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் தேர்தலை நோக்கி பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. விஜயினுடைய ஜனநாயகன் படம் இன்று வரை சென்சார் அவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. விஜய்க்கு 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ ஆஜராக வேண்டும். அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக விஜய்க்கு திரைப்பட நெருக்கடி, அரசியல் நெருக்கடி. விஜய் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பாஜக ரசிக்கவில்லை. காங்கிரஸை திமுக வளர்த்தியதை விட விஜய் வளர்த்த என்கிற கோபம் பாஜகவுக்கு மிகப்பெரிய கண்களை சிவப்பாக்கி இருக்கிறது. விஜய் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா, தெளிந்த அரசியல்வாதியா, பாஜகவுடைய வியூகத்தை உடைத்து வெளியேறுவாரா அல்லது அந்த வியூகத்துக்குள் காணாமல் போவாரா? இப்படி பல கேள்விகள். விஜய்க்கு அரசியல் தெரியாத ஆலோசகர்கள், அரசியலை வியாபாரமாக பார்க்கிற ஆதவ் அர்ஜுனா, எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் வியாபாரத்தில். ஆனால் அரசியல் என்பது அதற்கு விலை கொஞ்சம் கடினமானது, விலை அதற்கு கொஞ்சம் அதிகமானது, விலை கொஞ்சம் நீளமானது. இப்படியான ஒரு சூழல் விஜய்க்கு இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை அவர் சிபிஐ வளையத்துக்குள்ளேயோ காவல்துறை வளையத்துக்குள்ளோ இதுவரை அவர் சென்றடையவில்லை. வருமான வரித்துறை சோதனை, என்னுடைய கணக்காளரை கேட்டுக்கொள், என்னுடைய ஆடிட்டரை கேட்டுக்கொள் என்று தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் கட்சியின் தலைவராகி 41 மனித உயிர் மரணமடைந்திருக்கிறது. இது செயற்கையாகவே படப்பிடிப்பு குழு நடத்தப்பட்டு அந்த கேரவன் வேனிலிருந்து திரைப்பட காட்சிகள் பதிவானதை சிபிஐ வசம் மாட்டிக்கொண்டது. திரைப்படம் எடுப்பதற்காகத்தான் நீங்கள் இவ்வளவு நெருக்கடியான அந்த வேலுச்சாமிபுரம் சந்தில் செயற்கையான கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். இது பொதுமக்களுக்கு தீர்வை சொல்லக்கூடிய அரசியலுக்காக அல்ல, உங்களுடைய சொந்த லாபம். 500 கோடி ரூபாய் ஜனநாயகன் படத்திற்கானது. இந்த காரணத்தினால் அந்த படம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகனுடைய தடையில்லா சான்று சென்சாருடையது. இதுக்கு முழு காரணம் திரைப்பட படப்பிடிப்பின் மூலம்தான் 41 உயிர் போகப்பட்டிருக்கிறது. இரண்டையும் சேர்த்தால் விஜய் ஒரு பெரு குற்றவாளி. கண்டிப்பாக அவருக்கு கடுமையான ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பு அவருக்கு பாஜகவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவால் கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். 2G வழக்கு நடந்த பொழுது ராஜா கைது செய்யப்பட்டார். அதே ராஜா விடுவிக்கப்பட்டார். கனிமொழி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இப்பொழுது கனிமொழி விடுவிக்கப்பட்டார். இரண்டுமே சங்கிகள் தான் செய்கிறார்கள், சாமி தான் செய்கிறார்கள். அதே போல தான் விஜய்யுடைய அரசியல் எங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் கரூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் தான் விஜயுடைய அரசியல் ஆரம்பித்தது. ஒருவேளை அங்கே முடிவுக்கு வந்து விடுமா என்ற சர்ச்சை ஆரம்பித்திருக்கிறது. விஜயை பொறுத்தவரை ஒரு பழுத்த அரசியல்வாதி அல்ல, பழுத்த சிந்தனையாளன் அல்ல. அவருக்கு பின்னால் பல பழுத்த அரசியல்வாதிகளும் இல்லை, பழுத்த தேசியவாதிகளும் இல்லை, திராவிட சிந்தனையாளர்களோ தமிழ் தேசியவாதிகளோ இல்லை. அத்தனையோ சினிமா ஜால்ராக்கள், திரைப்படத்துறை கழிவறைகள், கோடம்பாக்கத்து களிசடைகள். இவர்கள்தான் விஜயனுடைய ஆலோசகர்கள். ஜெகதீஷ் பழனிசாமி அத்தனை நடிகைகளுடைய கால் சீட்டுகளையும் ஒரு சேர வைத்திருக்கிற ஒரு நபர் விஜயனுடைய பினாமி. திரைப்பட நடிகைகள் தான் உலகம், திரைப்படம் தான் உலகம், அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. இதுதான்
இன்னைக்கு விஜய், ஜெகதீஷ் பழனிசாமி, புஷ்ய ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, இப்படியான ஒரு கூட்டம். இந்த கூட்டம் திமுகவை வெல்லுமா? அதிமுகவை கட்டுக்குள் கொண்டு வருமா? பாஜகவை கையாளுமா? இப்படியா பல கேள்விகள் விஜயை நோக்கி எழுந்திருக்கிறது. டெல்லியினுடைய வியூகத்தை விஜய் உடைத்து கொண்டு வருவாரா? டெல்லி வியூகத்தை உடைத்து கொண்டு முதலமைச்சர் நாற்காலிக்கு போவாரா? இது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் பாஜக ஆதரவில் எடப்பாடி முதலமைச்சரே ஆகிவிட்டதைப் போல ஒரு உணர்வுக்கு வந்து விட்டார். பாஜக இப்படியும் நம்மளை கரை சேர்த்து விடும். திமுகவை அது எதிர்த்தே ஆக வேண்டிய கட்டாயம், காலத்தின் கட்டாயம். திமுகவை எதிர்த்தால் அதிமுக முதலமைச்சர், எடப்பாடி முதலமைச்சர், மிக எளிதாக நம்முடைய நாற்காலிக்கு நாம் வந்து விடலாம். அனைத்து வேலைகளையும் பாஜக பார்த்து கொள்ளும். நமக்கு வேலை எளிதாகிவிட்டது. அதிமுகவை கட்டுக்குள் வைத்திருந்தாலே போதும். பாஜக 5% வாக்குகளை, 10% வாக்குகளை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துவிடும். காரணம், நம்மை விட அதிகமான அக்கறை பாஜகவுக்கு உண்டு. திமுக வந்துவிடக்கூடாது. எப்படி 2016 ஜெயலலிதா 1.5% ஆட்சியை தக்க வைத்தார். விஜயகாந்தை வைத்துக்கொண்டு 2011 ஆட்சியை பிடித்தார். 2014 விஜயகாந்தை வெளியே அனுப்பிவிட்டு விஜயகாந்தை விலைக்கு வாங்கினார். 2011 விலைக்கு வாங்கினார், கூட்டணியாக வைத்துக் கொண்டார். 2014 வெளியே அனுப்பிவிட்டு மறுபடியும் விலைக்கு வாங்கினார். இது ஜெயலலிதாவால் தான் முடியும், விஜயால் முடியாது. 2011 தேர்தல் முடிந்து எதிர்க்கட்சி தலைவரான பிறகு, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் பிடபிள்யூ ஹைவேஸ், மின்சாரத்துறை, டாஸ்மார்க் அத்தனையிலும் மூக்கை நுழைக்கிறார். கோடிகளை குவிக்கலாம், குட்டலாம். நடக்குமா? சசிகலாவிடம் யாருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் எங்களுக்கு 10% கொடுத்து விட்டு போங்கள், மிஸ்டர் 10%. இதுதான் பிரேமலதாவுக்கும் சசிகலாவுக்குமான முரண்பாடு, விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்குமான முரண்பாடாக மாறுகிறது. விஜயகாந்த் கட்சி அழிந்து போவதற்கு காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டது பிரேமலதா, விஜயகாந்த். இதுதான் 2016 பல கோடிகளை வாங்கி கொண்டு மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணி செயற்கையாக உருவாக்கியது. அதிமுக தப்பி பிழைத்து ஆட்சிக்கு வந்தது. இன்று அதே சூழல் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. விஜய் பாஜகவிடம் விலை போவாரா? அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவாரா? எதிர்க்கட்சி தலைவராக அமருவாரா? இல்லை துணை முதலமைச்சர் தான் வேண்டும் என்று கேட்டு பெறுவாரா? எடப்பாடி ஆட்சி அமைப்பதற்கு போதுமான மெஜாரிட்டி கிடைக்குமா? அல்லது மெஜாரிட்டி இல்லாமல் தொங்கு சட்டசபை அமைந்தால் தினம் தினம் எடப்பாடியினுடைய கிரக பலன் வந்து போகும். ஆட்சி கவிழ்ப்பு எப்பொழுது வேண்டுமானால் நடக்கும். விஜய் நினைத்தால் ஆட்சியில் இருப்பார், இல்லை ஆட்சியை கவிழ்ப்பார். இப்படியான ஒரு இக்கட்டுக்கு அதிமுகவை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா? இப்படியெல்லாம் பல யோசனைகளை செய்து எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார். இதற்கு நடுவில் அமித்ஷா விரட்டுகிறார். உங்களை முதலமைச்சர் ஆக்குகிறதா என்னுடைய வேலை? திமுகவை எப்பாடுபட்டாவது வராமல் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் முதலமைச்சர் நாற்காலி மிக எளிதாக கிடைத்துவிடும் என்று கனவு காணாதீர்கள். திமுகவும் நீங்களும் 2 பேரும் இரட்டை குதிரையில் சவாரி செய்கிறீர்கள். ஜெயலலிதா மீது வழக்கு போட்டால் திமுக, எடப்பாடி மீது வழக்கு இல்லை, வேலுமணி மீது வழக்கு இல்லை, தங்கமணி, வீரமணி, மைதா மாவை மாத்திரையாக்கிய தமிழ்நாட்டின் கேதன் தேசாய், விஜயபாஸ்கர் மீது வழக்கு இல்லை. எல்லாம் தப்பித்து கொண்டீர்கள். திமுகவிடம் சேர வேண்டியதை சேர்த்து, கொடுக்க வேண்டியதை கொடுத்து தப்பித்து கொண்டீர்கள். இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பீஸ் கோயிலும் ஒரிசாவை சேர்ந்த பைஜந்த் பாண்டே, அமித்ஷா அத்தனை பேரும் எடப்பாடியை வலப்புறதுமாக இளப்புறமாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார்கள். ஆனாலும்
எடப்பாடி இதுக்கெல்லாம் அசருவதாக தெரியவில்லை. பாஜக நம்மை நாற்காலியில் அமர வைத்தே தீரும். இது பாஜகவுக்கு காலத்தின் கட்டாயம். ஆகையால் நாம் கவலைப்பட வேண்டாம். முதலமைச்சர் நாற்காலி நமக்கு உறுதி. ஆனால் இந்த நாற்காலி 118 தாண்டிவிட வேண்டும் என்பதுதான் எடப்பாடியினுடைய கவலை. எடப்பாடி 118க்கு 18 மார்க் வாங்கி தேர்வில் வெற்றி பெற்றால்தான் அவர் 5 ஆண்டு காலம் ஆட்சி புரிய முடியும். 112க்கு கீழ் மதிப்பெண் வாங்கினால் நித்திய கண்ட பூரண ஆயுஸ். நித்த கண்டம். உள்ளே இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி, வீரமணி இவர்கள் மிரட்டலுக்கு ஒரு புறம், பாஜக மிரட்டலுக்கு ஒரு புறம், விஜய் மிரட்டலுக்கு ஒரு புறம். அது அளவு கடந்த கொடுமையை விட மேலே மோசமானது. இதை எடப்பாடி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் மிக சாதுரியமாக காய்களை நகர்த்தி மதிப்பெண் 118க்கு மேல் பெற்றுவிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நாமாக இருக்க முடியும். அதுவும் சில காலம்தான். 118 பல பேரங்கள் நடக்கும், பல ரகசிய சந்திப்புகள் நடக்கும், பல நபர் அணி மாறுவார்கள், பல கோடிகள் கைமாறும். டெல்லி பக்கம் பல பேர் செல்லக்கூடும், தமிழ்நாட்டு பக்கம் பல பேர் செல்லக்கூடும். இப்படியான பல சூழல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் களைந்து, இதையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்து 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த முடியுமா? பாஜக அனுமதிக்குமா? அல்ல பாஜக ஆட்சிக்கு ஆசைப்படுமா? 16/2001 இதில் பாஜகவை பற்றி பொருள்படுத்தாமல் பாஜகவுடைய ஆதரவோடு பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் ஆட்சி அதிகாரத்துக்குள் விடாமல், ஆட்சி அதிகாரம் அதிமுக, எங்களை அதிகாரம் செலுத்தி விட்டு போங்கள், ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவை பிறப்பித்துக் கொள்ளுங்கள், மக்களுக்கு தெரியாது. ஊடகங்கள் அத்தனையும் என்னுடைய கட்டுப்பாடு இருக்கிறது. அரசு விளம்பரத்துக்கு அவர்களாம் அடிமை. ஆகையால் அது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியான ஒரு மனநிலையில் எடப்பாடி வந்துவிட்டார். அமித்ஷாவுடைய கணக்கு, எடப்பாடி கணக்கு, விஜய் கணக்கு, இப்படி பல கணக்குகள் அங்கு போடப்பட்டு வருகிறது. இந்த கணக்குகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு வரும்? கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலியில் அமருவார். ஆனால் நீண்ட நெடிய நாட்களுக்கு அமர முடியுமா? பாஜக தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை நீட்டத்தான் செய்யும். யார் பலவீனமான சட்டமன்ற உறுப்பினர்கள், யார் அணி மாறுவார்கள்? 234 பேருடைய ஜாதகங்கள் கணிக்கப்படும். திமுகவில் இருந்தாலும் சரி, அதிமுகவில் இருந்தாலும் சரி, விஜய் இப்படி எங்கிருந்தாலும் 234ஐ ஒட்டுமொத்தமாக கணித்து விடுவார்கள் பாஜகவினர். இதையெல்லாம் எப்படி காப்பாற்றப் போகிறார் எடப்பாடி? ஆட்சியில் நாங்கள் தான் அமர்த்தினோம், நாங்கள் தான் அகற்றுவோம். அமர்த்தவும் தெரியும், அகற்றவும் தெரியும். இதுதான் அமித்ஷா பாலிசி. அமித்ஷாவை பொறுத்தவரை அமித்ஷாவுக்கு மேலே ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற வேலையால் தான் அமித்ஷா. ஆர்எஸ்எஸ் தான் மோடி அமித்ஷா 2 பேரையும் வேலை வாங்குகிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எதை சொல்லுகிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதை மீறினால் இவர்களே நாளைக்கு முகவரி இல்லாமல் போய்விடுவார். அத்வானிக்கு என்ன நேர்ந்தது? அத்வானிக்கு நேர்ந்தது அமித்ஷாவுக்கு நேருவது நீண்ட காலமாக. ஆகையால் அமித்ஷா எந்த வேலையும் தன் விருப்பத்திற்கு மாறாக செய்ய முடியாது. பாஜக ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ, எதை செய்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்ய முடியும். அதன் அடிப்படையில் திமுக இப்படியாவது சனாதன எதிர்ப்பை பேசக்கூடிய திமுக, சனாதன நடிப்பை நடிக்கக்கூடிய திமுகவை அகற்றியே தீர வேண்டும். அந்த சந்தடி சாக்கில் எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலிக்கு
வருவது என்பது தவிர்க்க முடியாது. விஜய் இது போன்ற பல சங்கடங்களை சந்தித்து காணாமல் போய்விடக்கூடும். ஆகையால் அவரும் தங்கள் எதிர்கால அரசியல் நலன் கருதி பொது எதிரியான திமுகவை தோற்கடிப்பதற்கு பாஜகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி சேருவது என்பது ஒரு தவறான கொள்கை இல்லை என்பதை விஜய் முடிவு செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.